Sri Lanka will call Platinum One a landmark. Only 70 will call it home. Because the address and where you live matters. Platinum One, the finest address in Colombo. போக்குவரத்து வசதி ஒரு நாட்டின் அபிவிருத்திக்கு அடிப்படையாக அமைகின்றது. நகர்ப்புறங்களில் வீதிகள் புனரமைக்கப்படுகின்ற போதிலும் கிராமப்புறங்கள் கவனிப்பாரற்ற நிலையிலேயே உள்ளன. முல்லைத்தீவு மாவட்டத்தின் மாந்தை கிழக்கு பிரதேசத்துக்கு செல்லும் பிரதான வீதி சேதமடைந்துள்ளதால் மக்கள் போக்குவரத்து செய்ய முடியாத நிலைமை காணப்படுகின்றது. நாடு அபிவிருத்தியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கையில் நாட்டின் கிராம பகுதிகள் இதற்குள் உள்வாங்கப்படாமை கவலை அளிக்கிறது. வன்னிவுளாங்குளத்திலிருந்து 3 முறிப்பு, இளமர்தங்குளம், கொள்ளி வைத்த குளம், வீரம்பராயன் குளம், பனங்காமம், பாண்டியன் குளம், சிராட்டி குளம் மற்றும் நட்டன்கண்டல் ஆகிய கிராமங்களுக்கு செல்லும் பிரதான வீதி இவ்வாறு சேதமடைந்துள்ளது. இந்த வீதி பாரிய சேதமடைந்துள்ளமையினால் மக்கள் போக்குவரத்து செய்ய முடியாத நிலையில் பல அவலங்களை எதிர்நோக்குகின்றனர். சுமார் 15 கிலோமீட்டர் தூரத்தை கொண்ட இந்த வீதி 30 வருடங்களுக்கு மேலாக புனரமைப்பு செய்யப்படாமல் குன்றும் குழியுமாக காட்சியளிக்கின்றது. பீஸுக்கோ இல்ல ஏதோ ஒரு உதவிகளுக்கு போறோம்னு சொன்னால் இந்த வீதி எங்களுக்கு தெரிஞ்ச காலத்துல இருந்து இப்படித்தான் குன்றும் குழியுமா தான் இருக்குது. அப்ப இதுகளை எத்தனையோ பேர் வந்து பார்க்கணும் போயினும் செய்ததெல்லாம் சொல்லி கொண்டே இருக்கணும். திரும்ப அதை நடைமுறைப்படுத்துறதா தெரியல. மழைக்காலங்களில் வீதிகளில் உள்ள குழிகளில் வெள்ள நீர் தேங்கி நிற்பதால் போக்குவரத்து செய்ய முடியாத நிலைமை காணப்படுவதாக மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். இந்த வீதி மிகவும் மோசமாக சேதமடைந்து காணப்படுவதால் வீதியால் பயணிக்கும் வாகனங்களும் அடிக்கடி பழுதடைவதாக சாரதிகள் குறிப்பிடுகின்றனர். இந்த நிலையில் இந்த வீதியூடாக தனியார் பஸ் உரிமையாளர்கள் சேவையை நிறுத்தப் போவதாகவும் தெரிவித்துள்ளனர். பாதைகள் சரியான பள்ளம் முட்டியுமா கிடக்குது. லோட்டேத்தி வரையில் அது வாகனம் பழுதா போகுது. நெல்லேத்தான் கொள்ள போறாங்க. ரோட்டுகள் சரியான பழுதடைஞ்சு போயிருக்கிறது. அதால வாகனங்கள் சரியான பழுதா இருக்குது. நட்டன்கண்டல் பிரதேச வைத்தியசாலையிலிருந்து நோயாளர்களை ஏனைய வைத்தியசாலைக்கு கொண்டு செல்வதற்கு வீதி பாரிய சவாலாக அமைந்துள்ளது. இந்த வீதியை புனரமைத்து மக்களின் போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்த உரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார்களா? எங்களோட கிராமத்தில் வீதி திருத்தப்படாத காரணத்தினால எங்களுக்கு போக்குவரத்துகள் பிரயாணம் செய்யறது பெரிய சிரமம் மத்தியில் இருக்கு. ஆஸ்பத்திரி போக இல்லாட்டி ஒரு அன்றாட வாழ்க்கைக்கும் எல்லாத்துக்கும் பெரிய சிரமத்தை அடைஞ்சொண்டு நோக்கி கொண்டு இருக்கிறோம்.